ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பத்திரப்பதிவு நடைமுறையின் போது ஆள் மாறாட்டம் நடக்கக்கூடாது என்பதற்காகவும் போலி பத்திரங்களின் நடமாட்டத்தை குறைப்பதற்காகவும் பதிவுத்துறை கடந்த வாரம் புதிய நடவடிக்கையை கையில் எடுத்திருந்தது. இந்த நிலையில் அது குறித்த கோரிக்கை ஒன்று கிளம்பி இருக்குது. இது தொடர்பாக பதிவுத்துறை என்ன முடிவெடுக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது. ஸோ இது சம்பந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போலி பத்திரப்பதிவை தடுக்க வேண்டும் என்பதற்காகவே தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருது. பத்திரப்பதிவின் போது சொத்து விற்பவர் வாங்குபவர்களின் விரல் ரேகைகளை பதிவு செய்வது வழக்கம் என்பதால் இதில் புதிய நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆதார் ஆணையம் சில மாற்றங்களை செய்ததால் புதிய மற்றும் பழைய கருவிகள் வாயிலாக விரல் ரேகை பதிவு செய்யப்படும் என பதிவுத்துறை கடந்த வாரம் அறிவித்திருந்தது. இது குறித்து பதிவுத்துறை கடந்த வாரம் சுற்றறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தது. அதில் ஆதார் வழி ஆவணதாரர்களை அடையாளம் காண மந்த்ரா MFS 100 LQ ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் என பயன்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே ஆதார் ஆணையம் தெரிவித்துள்ளவாறு கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களை கொண்ட L1 ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ்களை மட்டுமே 1/10/2024 முதல் பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவுறுத்தலின்படி நமது துறையில் உள்ள அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் மந்த்ரா MFS 110 என்ற L1 ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் எல்காட் நிறுவனம் வழி முன்பே வழங்கப்பட்டுள்ளது. பதிவுத்துறை சட்டத்திற்கு ஏற்ப ஆவணதாரர்களின் விரல் ரேகையை சேமித்து வைக்க வேண்டியிருப்பதாலும் L1 ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ்களை பொருத்தி விரல் ரேகையை சேமிக்க இயலாது என்பதாலும் LO ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் ஆவணதாரர்களின் கைரேகையை சேமிப்பதற்கு பயன்படுத்த வேண்டியுள்ளது. எனவே இனிவரும் காலங்களில் 2 முறை விரல் ரேகை கருவிகளை LO மற்றும் L1 பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. எனவே இனிவரும் காலங்களில் ஆவணதாரர்களை அடையாளம் காண ஸ்டார் 2.0 மென்பொருளில் புதிய விரல் ரேகை கருவினை பயன்படுத்துவதற்கு ஏற்ப மாற்றம் செய்யப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு கீழ்கண்டவாறு செயல்பட அறிவுறுத்தப்படுகிறது. அதாவது ஆவணதாரர் விரல் ரேகையை முதலில் L1 ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் அதாவது மந்த்ரா MFS 110 பதிய வேண்டும். 2 கருவிகள் இருப்பதால் இதனை எளிதாக அறிந்து கொள்ளும் வகையில் இந்த கருவிகள் முதலாவது என்று எழுதி ஒட்டிக்கொள்ளவும். ஆதார் தரவுகளுடன் ஒப்பிட்டு ஸ்டார் 2.0 மென்பொருளில் சரி தவறு என்ற தகவலையும் தரும். தற்பொழுது நடைமுறையின்படி விரல் ரேகை பொருந்தாத நிலையில் கருவிழி படல வருடி அதாவது ஐரஸ் ஸ்கேனர் வழியாக அடையாளத்தை சரிபார்க்க வேண்டும். கருவிழி படல வருடி கருவியை பொறுத்து தற்போது பயன்பாட்டில் உள்ள கருவியை பயன்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த 2 முறை விரல் ரேகை பதிவால் பத்திரப்பதிவு தாமதமாவதாக கூறப்படுகிறது. அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் புதிய கருவிகள் நிறுவப்பட்டுள்ளது. இவைகளில் தகவல் தொகுப்பு சேர்த்து வைப்பதற்கும் சரிபார்ப்பதற்கும் என 2 முறை விரல் ரேகை பெறப்படுகின்றன. இதன் காரணமாக பத்திரப்பதிவு தாமதமாகிறதாம். இது குறித்து சார் பதிவாளர்கள் தரப்பில் சொல்லும்போது பத்திரப்பதிவில் ஆள் மாறாட்டம் நடக்கக்கூடாது என்பதற்காக தான் பத்திரப்பதிவுத்துறை இப்படி ஒரு நடவடிக்கையை எடுத்திருந்தது. இதில் முதலில் ஒரு கருவியில் விரல் ரேகை பெற்று அடுத்த சில நிமிடங்களில் இன்னொரு கருவியில் விரல் ரேகை பதிவு செய்ய வேண்டும். ஆனால் பதிவுத்துறை கணினி தகவல் தொகுப்புகளுக்கான சாப்ட்வேர் விரைவாக செயல்படாததால் ஒரு நபரின் விரல் ரேகை பதிவுக்கு 30 நிமிடங்களுக்கு மேல் ஆகிறது. ஆனால் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பத்திரங்களை பதிவு செய்ய இயலவில்லை. பொதுமக்களும் அதிக நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளது. ஒரே முறையில் இந்த பணியை முடிக்க நவீன வசதியை அறிமுகப்படுத்தினால் பத்திரப்பதிவு விரைவாக முடியும், பொதுமக்களுக்கும் உதவியாக இருக்கும் என்று மேலதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளோம் என்று கூறியுள்ளார்கள். ஸோ இந்த ஒரு அறிவிப்பு பார்த்தினாக்கா பொதுவாக விரல் ரேகை பதிவு பண்ணுவாங்க. அந்த பத்திரப்பதிவும் போது ஆள் மாறாட்டம் ஏற்படக்கூடாது. ஸோ நிறைய சிக்கல்கள்லாம் ஏற்படுறாங்க. ஆள் மாறாட்டம் பண்ணி போலி பத்திரப்பதிவெல்லாம் பண்ணுறாங்கன்ற காரணத்தால் ஆதாரை பேஸ் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா LO L1 அப்படின்னு சொல்லிட்டு 2 கருவிகள் மூலமாக ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கும்போது ஒரு கருவியில் ஃபிங்கர் பிரிண்ட் சேவ் ஆகும். நீங்கள் வைக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் சேவ் ஆகிருக்கும். உங்களுக்கு தேவைப்படுறப்போ அதை ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு கருவியில் ஃபிங்கர் பிரிண்ட் சேவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் 2 கருவிகளையுமே பத்திரப்பதிவு அலுவலகங்களில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த கருவிகளை பயன்படுத்துகிறப்ப இதுக்கான நேரம் பார்த்திங்கன்னா அதிகமாக ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காரணம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாஃப்ட்வேரால் பத்திரப்பதிவு தாமதமாக நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு பதிவு பண்ணுறதுக்கு 30 நிமிஷங்கள் மேலே எடுத்துக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா பத்திரப்பதிவு செய்யக்கூடிய மக்களும் பார்த்தீங்கன்னாக்கா அதிக நேரம் காத்து கிடக்க வேண்டியதாக இருக்குது. இதனால் பத்திரப்பதிவுகள் ரொம்பவும் டிலேவாக நடக்கிறதால இதை சரி செய்ய விதமாக சாஃப்ட்வேர் அப்டேட் செய்யக்கூடிய ஒரு கருவி பொருத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் மக்களுக்கு விரைவில் பத்திரப்பதிவு நடக்கும்
அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாகவும் பத்திரப்பதிவு நடக்கிறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து கோரிக்கையாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ சார் பதிவாளர் அலுவலகம் இந்த அறிவிப்பு வெளியாக இருக்குது. ஸோ இந்த ஒரு அறிவிப்பு பற்றினாக்கா பொதுமக்களுக்கு மிகுந்த ஒரு பயனுள்ள ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அறிவிப்பு சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யாராவது இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாக கைவிரலை பதிவு பண்ணியிருக்கீங்க, பத்திரப்பதிவும் போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்குன்றதுனா உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.